தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நளன் பாதி ராத்திரியில உறங்கிக் கொண்டிருக்கும் தமயந்தியை விட்டு விட்டு செல்கிறான். அது நம்ம அன்னைக்கே பார்த்தோம். போறதா வானாமான்னு மிகப்பெரிய குழப்பம். போறான், ஐயோ தனியா விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு மறுபடியும் திரும்பி வரான். இங்க வந்தவொடனே ஆஹா நம்மளோட கஷ்டப்படணுமே, அவங்க அப்பா வீட்டுக்கு அது போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி போறான். இப்படியே நிறைய தடவை பண்ணிட்டு கடைசியா அந்த கலியின் ஆதிக்கத்தால், கலிபுருஷன் ஆதிக்கத்தால் நம்ம விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெகு தூரம் சென்று விட்டான். இப்போ தமயந்தி நல்ல உறக்கம், ஒரு மாதிரி அவங்களுடைய இந்த சோர்வெல்லாம் நீங்கி விட்டது. தூக்கம் தான் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ற விஷயம் இல்லையா? கண்ணு முடிச்சு பார்க்கறாங்க, பக்கத்துல அந்த துணி கிழிந்திருக்கின்றது. கணவனை காணவில்லை. வெறும்ன காணோம்னா கூட பரவாயில்ல, ஆனா துணி கிழிஞ்சிருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நம்ம கணவன் நம்மளை விட்டு விட்டு சென்று விட்டான் அப்படின்னு. ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கு அந்த 4 தேவர்கள், இந்திரன், வருணன், யமன், அக்னி, அவங்க முன்னாடி சொன்னீங்களே உன்னை நான் கடைசி வரை பிரிய மாட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த வாக்கை மறந்து விட்டு என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உங்களிடம் எந்த விதத்திலும் தவறாக நடக்கவில்லையே. யாரோ தானே உங்களை இது மாதிரி சூதாட்டத்தில் ஜெயிச்சு இதெல்லாம் பண்ணது. தப்பு பண்ணாத எனக்கு தண்டனையா? ஏன் முன்னாடி நீங்க நிக்க மாட்டீங்களா? நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்க, அதோ அந்த புதர் பின்னாடி இருக்கீங்க, அந்த மரத்து பின்னாடி இருக்கீங்க, எங்க இருந்தோ இருந்து என்னை பாக்குறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. தயவு செஞ்சு ஏன் முன்னாடி உங்களை வெளிக்காட்டி கொள்ளுங்கள். ஏன்னா அப்ப கூட தமயந்தி நம்பரா போல, நம்மளை முழுசா விட்டுட்டு போக மாட்டான், நாம என்ன பண்றோம் அப்படின்னு ஒருவேளை ஒழிஞ்சிருந்து பாக்குறான் போல இருக்கு அப்படின்னு அதான் சொல்றா தமயந்தி. நீங்க எங்கதான் இருக்கீங்க எனக்கு தெரியும், வாங்க என் முன்னாடி வாங்க, என் முன்னாடி வாங்க அப்படின்றா. ஆனா நளன் வரவில்லை. அதுக்கப்புறம் சொல்றா, யார் உனக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்தானோ, எவனால உனக்கு இந்த ஒரு கஷ்டம் வந்ததோ, இதை விட அதிகமான கஷ்டம் உனக்கு சாபம் கொடுத்தான் பார், அவனுக்கு வரப்போகின்றது அப்படின்னு திருப்பி ஒரு சாபம் கொடுக்குறான். கொடுத்துட்டு இப்ப தமயந்தி சொல்றா, இதுதான் ஒரு மனைவி தன் கணவன் மேல் வைத்திருக்கும் அந்த அன்பின் உச்சமா நான் பார்க்கிறேன். நான் இந்த காட்டுல விலங்குகள் இருக்கே, நான் தனியா விட்டுட்டு போயிட்டே அப்படின்றதுக்காக நான் வருந்தவில்லை. நான் இல்லாம நீ என்ன கஷ்டப்படுவ, அதை நினைச்சாதான் எனக்கு துக்கம் தொண்டையை அடைக்கின்றது. எல்லாத்துக்கும் மேல நாளைக்கு உன்னுடைய அந்த ராஜ்யம், தனம், செல்வம் எல்லாவற்றையும் அடைந்த பிறகு, மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு வந்த பிறகு, அப்போ ஆஹா மனைவியை விட்டுட்டு வந்துட்டமே, அவ எங்க இருக்காளோ, என்ன ஆனாலோ, எப்படி தவிக்கின்றாளோ அப்படின்னு நீ மனசு வருந்தி ஒவ்வொரு நொடியும் துடிச்சிட்டு இருப்பிய, அதை பொறுக்க முடியாம நான் அழறேன் அப்படின்றான். ஸோ அங்க கூட தன்னுடைய துன்பத்தை விட கணவனது துன்பத்தை தான் பெருசா நினைக்கின்றாள் தமயந்தி. இதுல நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டிருந்தாங்க, அப்ப என்னங்க பெண்கள்லாம் அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதா அப்படின்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னதான் அது தாய் வீடாக இருந்தாலும் கல்யாணாய் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அவர்கள் வீடு, அவர்கள்தான் இல்லத்துக்கு அரசி. இல்லத்தரசி அப்படின்னு தான் நம்ம தமிழ்ல சொல்றோமே தவிர இல்லத்தரசன் அப்படின்னு நம்ம யாருமே சொல்றது கிடையாது. இங்க அது அல்லி ராஜ்யம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அரசி மட்டும்தான். இந்த சதுரங்க ஆட்டத்துல கூட அந்த ராணி, அதுக்கு தான் பவர் அதிகம். ராஜா பாவம், அந்த ஒரே ஒரு கட்டம் தான் தாண்டுவார், குறுக்க போவார் இல்லை நேர போவார், அதை தவிர வேற ஒன்றும் பவர் கிடையாது அவருக்கு. அப்படி இருக்கச்ச இவங்களுடைய சாம்ராஜ்யம் ஆகி விடுகின்றது அவங்களுடைய அந்த புகுந்த வீடு அப்படின்றது. அப்போ நேச்சுரலி தாய் வீட்டுக்கு போகும்போது அவங்கள விட ஒரு படியாவது நம்ம மேல இருக்கணும் அப்படின்னு நினைப்பது தான் இயல்பு. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஈக்குவலாவது இருக்கணும். அவங்களுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அதை தெரியாம மறைக்கணும். நாங்களும் நல்ல நிலைமையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க நளன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் அப்படின்றது உலகறிந்த உண்மையாகிவிட்டது. அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் என்ன சௌக்கியமாக தான் இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், எல்லாம் இருக்குது அப்படின்லாம் போய் சொல்ல முடியுமா? இது நளனை விட்டுருங்க, அவனுடைய ஈகோ ஆட்டிடியூட் அப்படின்றத விட தமயந்தி, என்னுடைய சாம்ராஜ்யம், என்னுடைய இல்லம், அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே போய் நிற்கும் போது எவ்வளோ ஒரு மன வருத்தம், கஷ்டம் இருக்கும். அதனால அங்க போல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ யாரும் போக வேணான்னு சொல்லலை, தாராளமா போங்க, எத்தனை தடவைனா போங்க, போயிட்டு திரும்பி வந்துடுங்க. ஆனா கஷ்ட நிலைமையில அங்க இருக்கும்போது போனா
எப்படிப்பட்ட ஃபீலிங் வரும் அப்படின்னு போனவங்களுக்கு தான் தெரியும். இப்படியே புலம்பி அழுது கொண்டு தமயந்தி வந்து அப்படியே அந்த காட்டில் போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன மரங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ மரங்கள். இதிலெல்லாம் பல மரங்கள் இப்போ இருக்கான்னு கூட தெரியலங்க. அந்த மரங்கள், அதுக்கப்புறம் வந்து விலங்குகள், இதையெல்லாம் தாண்டி அழுது கொண்டே போகின்றாள். அதுக்கப்புறம் அந்த மலையை பார்த்து கேட்கிறா, ஏ மலையரசனே, என்னுடைய கணவனை பாத்தியா, நலனை பாத்தியா, எங்க இருக்கான் தெரியுமா அப்படின்னு கேட்கிறா. அப்ப சொல்றா, ஒரு புலி வருது, இதோ இந்த காட்டிலே அந்த புலி என்னை எதிர்த்து நேரா வந்துட்டு இருக்கு. நான் பயப்படல, அது என்ன தின்னாலும் பரவாயில்ல. நான் கேட்கிறேன், ஏ காட்டின் அரசனே, என் கணவனை பாத்தியா? பறவைகளே, என் கணவனை பார்த்தீர்களா? மரங்களே, என் கணவனை பார்த்தீர்களா? அவன் எங்க இருக்கான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே போறான். அப்போ ஒரு மலைப்பாம்பு, அது வந்து அந்த ஆடுகளை எல்லாம் முழுங்குற மலைப்பாம்பா, இவளை பார்த்த உடனே ஆஹா நமக்கு நல்ல இறை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கபக்குன்னு இவளை பிடிச்சி விழுங்க ஆரம்பிக்கின்றது. அப்போ அவ கதறுகிறாள். இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு வேடன் வரான். வேடன் வந்தவன் இந்த பெண்ணை வந்து பாம்பு விழுங்குது அப்படின்னு சொன்ன உடனே கையில் இருக்க கத்தி எடுத்து அந்த பாம்போட, மலைப்பாம்போட வாயை கிழித்து தமயந்தியை வந்து காப்பாற்றுகின்றான். அப்போ நீங்க யாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, இது மாதிரி கணவன் இது மாதிரி போயிட்டார், நான் அவனை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன், நீங்க பார்த்துறீங்களா அப்படின்னும் போது இவனுக்கு வந்து தமயந்தியின் மீது அந்த காம இச்சை வருகின்றது. அவ சொல்றா, இதை மாதிரி இதெல்லாம் சரியல்ல அப்படின்னும் போது அவன் வர்றதால மறுபடியும் அவகிட்ட பேச்சு கொடுக்குறான். அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட தமயந்தி என்ன சொல்றா, இந்த மாதிரி அந்த கணவனுக்காகவே வாழ்கின்றவள் நான் அப்படின்றது உண்மையானால் இவன் இங்கேயே வந்து சாகட்டும், மரணம் இவனை தழுவட்டும் அப்படின்றான். அடுத்த க்ஷணம் அந்த இடத்துல வேடன் அப்படியே பட்ட மரம் மாதிரி டொப்புன்னு விழுந்து சாகின்றான். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து கொண்டே போகின்றாள் தமயந்தி. போற வழியில ஒரு இடத்துல வந்து அந்த முனிவர்களது பர்ணசாலை மாதிரி இருக்கு. ஏராளமான ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருக்காங்க. அங்க போன உடனே அவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீ யாருமா, இந்த மலை அரசியா, இல்லை வன தேவதையா, இல்லை இந்த நதிக்கு தேவதையா? ஒற்றையாடையோடு இருந்தாலும் அந்த தேஜஸ் அதெல்லாம் உன்னை வேறு மாதிரி காண்பிக்கின்றன, நீ எந்த தேவதை அப்படின்னும் போது அப்போ சொல்றா, நான் வந்து தேவதை அல்ல, இந்த மாதிரி அந்த விதர்ப்ப தேசத்துல பீமன் அப்படின்ற அரசனுடைய மகள் நான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த நலனை பற்றி அவனுடைய சரித்திரத்தை சுருக்கமாக கூறுகின்றாள். அப்பேற்பட்ட தர்மவான் அவர், அப்பேற்பட்ட வீரன். ஆனால் அந்த புஷ்கரன் அப்படின்ற அரசன் வந்து இந்த சூது விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த சூதின் மீது அதை மறுக்க முடியாத காரணங்களால் அதில் கலந்து கொண்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அந்த நலனுடைய மனைவி நான். இப்போ அவரை தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன், நீங்க அவரை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னும் போது அந்த முனிவர்கள் சொல்றாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன்னுடைய கணவன் நலன் உனக்கு கிடைப்பான், இழந்த செல்வங்களை எல்லாம் நீ மீண்டும் அடைவாய், 2 பேரும் நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க அப்படின்றது எங்களது ஞான திசையில் தெரிகின்றது, அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படின்றாங்க. சொன்ன உடனே மாயமாக மறைந்து விடுகின்றார்கள். இப்போ தமயந்திக்கு வந்து என்ன நடந்ததுன்னே தெரியல. இங்க தானே வந்தோம், இங்க ஒரு பர்ணசாலை இருந்தது, முனிவர்கள்லாம் இருந்தாங்க, என்ன கேட்டாங்க, நானும் பதில் சொன்னேன், அவங்க எனக்கு ஆறுதலும் சொன்னாங்க. ஆனா இப்ப திடீர்னு காணாம போயிட்டாங்களே, ஒன்றும் புரியல. சரி, ஏதோ முனிவர்கள் சொன்னாங்க, அது வந்து மனதுக்கு ஒரு தெம்பை கொடுத்தது. மறுபடியும் நடக்க தொடங்குகின்றாள் தமயந்தி. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஏராளமான மக்கள் கூட்டம், அவங்கெல்லாம் வியாபாரிகள் மாதிரி தெரியுது. நிறைய யானைகள், குதிரைகள் அதெல்லாம் வருது. அது மேலே வந்து இந்த வியாபாரத்துக்கான பொருட்கள், அதுக்கப்புறம் அந்த நவரத்தினங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் இவளை பார்த்த உடனே, மா நீ யாருமா, இந்த கானகத்தில் வந்து இப்படி எங்கள் முன்னாடி வந்திருக்க, ஒற்றை ஆடையோடு இருக்க, அழுக்கு எல்லாம் புழுதி எல்லாம் பறந்திருக்கின்றது, ஆனாலும் உன்னை பார்த்தா ஒரு தேவதை மாதிரி இருக்கு, நீ யாரு என்ன அப்படின்னும் போது அவ சொல்ற, பெருசாக ஒன்றும் சொல்லிக்காம இந்த மாதிரி என் கணவர் சூதில் தோற்று விட்டார், அவரை தேடிட்டு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின் போது அவங்க சொல்றாங்க, சரி அப்பா வாமா எங்களோடைய போகலாம் பாதுகாப்பா அப்படின்றாங்க. அன்னைக்கு ராத்திரி வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த இவங்க எடுத்துட்டு போன யானைகள் எல்லாமும் இருக்கு இல்லையா,
அந்த காட்டில் இருக்க மதம் கொண்ட யானைகள், அந்த யானைகள்லாம் வந்து திடீர்னு ஒரு கூட்டம் வருதுங்க, இங்க இருக்க யானையெல்லாம் வந்து குத்துது. கூடவே அந்த உறங்கி கொண்டிருந்த வியாபாரிகள், அவங்களோட வந்தவங்க, இதுல தமயந்தி இன்னும் சிலர், அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் வந்து மிதிச்சு கொன்னு போட்டு போயிடுதுங்க. காலையில தமயந்தி வந்து பார்க்கறா, ஆஹா, என்னுடைய துரதிருஷ்டம் தொடர்ந்து கொண்டே வருது போல இருக்கு. ஏதோ என்னத்தான் பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு பார்த்தா, எனக்கு அடைக்கலம் கொடுத்த பாவத்துக்கு இவங்களையும் போட்டு இது மாதிரி வாட்டியிருக்க, எத்தனை பேர் அந்த யானை கூட்டம் வந்து கொண்டுட்டு போயிருக்குது அப்படின்னு ரொம்ப சோகத்தோடு அழுகின்றாள். அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் அந்த சேதி தேசம்னு இருக்கு, அந்த தேசத்துக்குள்ள நடந்து போறாங்க. மக்கள் எல்லாம் விசித்திரமா பார்க்குறாங்க. பார்ப்பதற்கு நல்ல தேஜஸோடு இருக்கா, ஆனால் ஒத்தை ஆடை அணிஞ்சிட்டு இருக்கா, உடம்பெல்லாம் புழுதி படர்ந்திருக்கின்றது, அவிழ்ந்த கூந்தல். யாரா இருக்கும் அப்படின்னும் போது அந்த சேதி தேசத்து அரசி, நம்ம இன்னைக்கு பால்கனின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த உப்பரிகையிலிருந்து அப்படியே தெருவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெண் வரதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஒரு பணிப்பெண்ணை கூப்பிட்டு, இந்த பார், நீ போயிட்டு அந்த பெண்ணை இங்கே நேராக நம்ம அரண்மனைக்கு அழைத்து வா. அவளை பார்க்கும்போதே ஏதோ எனக்கு தோணுது, அவள் சாதாரண பெண் இல்லை அப்படின்றான். அதே மாதிரி அவள் இங்கே கூப்பிட்டு வந்தவொடனே சொல்கிறான், அந்த அரசி அப்படின்றதெல்லாம் சொல்லலை, இந்த மாதிரி கணவருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, நீ வந்து இங்கேயே தங்கிக்கியம்மா, எங்கள் அரண்மனை ஆட்கள்லாம் வந்து உன்னுடைய கணவரை தேடிட்டு வர நான் சொல்கிறேன். அப்படியே இல்லைனாலும் நீ இங்கே இருக்க அப்படின்ற ஒரு செய்தி கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் உன் கணவனே நாளைக்கு இங்கே தேடிட்டு வரலாம் இல்லையா, அதனால் வேற எங்கேயும் போகாமல் நீ என்னுடைய அரண்மனையிலேயே தங்கிவிடு அப்படின்றா அந்த அரசி. அப்போது தமயந்தி சொல்கிறா, நான் வந்து எச்சிலை சாப்பிட மாட்டேன், அதாவது அடுத்தவங்க சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இப்போ அவள் இருக்கின்ற கோலம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பஞ்சத்தில் அடிபட்டவ மாதிரி இருக்கா. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு பணிப்பெண் வேலை, அந்த அரசிக்கு தோழி, இப்படித்தான். என்னதான் இருந்தாலும் வந்து இந்த தோழி பணிப்பெண் அப்படின்னும் போது அரசி இளவரசி ரேஞ்சுக்கு வராது இல்லையா, அதனால ஒருவேளை மிச்சத்தை கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக முதலியே சொல்லிடுறா, எச்சிலை சாப்பிட மாட்டேன், யார் பாதங்களையும் நான் கழுவ மாட்டேன். மூன்றாவது, நான் வந்து பிற ஆண்களோடு பேச மாட்டேன். இந்த மூணுக்கும் சம்மதம்னு சொன்னா நான் இங்க தங்குறேன். இதுக்கு இந்த விரதத்துக்கு பங்கம் வரும்னு சொன்னா நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்றா. அப்ப அந்த அரசி சொல்றா, நீ அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத, இதெல்லாம் வந்து எந்த விதமான பங்கமும் வராது, நீ இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு அவளுடைய அந்த அரசியுடைய பெண், அவள் பேர் வந்து சுனந்தை, அவளை கூப்பிட்டு இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது சைரந்தரி அப்படின்னு சொல்றான், இவளை வந்து உன் தோழியாக வைத்துக்கொள் அப்படின்றான். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.